வெல்கம் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேர் பிரதீப். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 2D டிராயிங்கை பார்த்து நம்ம அதை வந்து 3D மாடலிங் சாஃப்ட்வேரில் நம்ம 3Dயாக நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரியல் ப்ராடக்டை நம்ம ரியல் காம்பனண்ட்டை நம்ம கையில் வச்சு அதை வந்து சில வெர்னியர் கேலிப்பர் சில மெஷர்மெண்ட் மூலமாக யூஸ் பண்ணி அதை நம்ம எப்படி 2Dயாக கன்வெர்ட் பண்ணி ஸோ அதன் மூலமாக எப்படி நம்ம 3D மாடலிங்கை நம்ம டிசைன் பண்ணுறோம், இதை தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என் கையில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு 2Dயாக கன்வெர்ட் பண்ணி ஸோ அதன் மூலமாக நம்ம எப்படி 3D மாடலிங் யூஸ் பண்ணுறது தான் நம்ம இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே இப்போ வந்து இப்போ என் கையில் இருக்கிறது பிளாஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு மெட்டலாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு அயன் ப்ராடக்டாக எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கையில் இருந்தாலும் வந்து அதை எப்படி நம்ம வந்து அதை ரியலாக அதை நம்ம பார்த்து மெஷர் பண்ணி வரையதை வச்சு தான் நம்ம இதில் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இதை தான் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இப்போ எந்த பொருள் வீட்டில் என்ன பொருள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வச்சு நீங்கள் எப்படி டிசைன் வந்து கற்றுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி ஒரு பேசிக்காக வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து ஒரு டிராயிங் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அதுக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளாஸ்டிக்னால் அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், மெட்டலுக்குனா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அயனுக்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், காஸ்டிங் அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதன் மூலமாக தான் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்காக நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ என் கையில் இப்போ ஒரு பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி அதை 2Dயாக கன்வெர்ட் பண்ணி எப்படி 3D மாடலிங்காக பண்ணலாம் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் காம்பனண்ட்டை மெஷர் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் காம்பனண்ட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஆப்ஷன் டைமென்ஷனில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். பொதுவாகவே ஒரு பிளாஸ்டிக் காம்பனண்ட்ஸை எடுத்தால் அது எப்போவுமே ஒரு செங்குத்தாக இருக்காது, 90 டிகிரியாக இருக்காது, சம் டிகிரி வந்து கிராஸாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணும்போது அது வந்து ஈஸியாக ரிலீஃப் ஆகி வெளியே வரணும், அந்த டைலேருந்து அது வெளியே வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த டேப்பர் ஆங்கிள் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. எண்ணிக்கைக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுல தான் 90 டிகிரி சில இடங்களில் வரும். ஆனால் மேக்ஸிமமே எந்த ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்டை எடுத்து பார்த்தாலும் 90 டிகிரி எதுவுமே இருக்காது. சம் ஆங்கிள் வந்து இருக்கும். குறைஞ்சது 3 mmலேருந்து 5 mm வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ டிகிரி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து ஈஸியாக ரிலீஃப் ஆகி வரும். ஸோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் ப்ராடக்டை வந்து டைமென்ஷன் டிசைன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கிறது அவசியம். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த பார்ட் ஃபுல்லாகவே வந்து கோர் சைடு வரும். ஸோ அவுட்டர் சைடு எல்லாமே கேவிட்டி சைடு வரும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த இடத்துல இருந்து ஸோ ஒரு டைலேருந்து கேவிட்டி சைட்லேருந்து கோர் மூவ் ஆகி ஸோ இந்த கோர் பிளேட்லேருந்து இஜெக்ட் பண்ணும். ஸோ இஜெக்ட் பண்ணும்போது இது வந்து வெளியே வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இடம் தான் எப்போ வந்து மேக்ஸிமாக இருக்கும். ஸோ இந்த டைமென்ஷன் வந்து மினிமமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு டைமென்ஷன் ட்ரா பண்ணுறதா இருந்தீங்கன்னா எப்படியும் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ப்ராப்பர் டைமென்ஷன் எடுத்தாலும் சரி, ஸோ இந்த டைமென்ஷன் எடுத்தாலும் சரி, ஸோ எது பண்ணும்போது நம்ம ஆங்கிளை செக் பண்ணுறது தான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த இதில் நமக்கு வந்து இப்போ இந்த காம்பனன்ட்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வெர்னியர் காலிப்பர், மைக்ரோமீட்டர் அண்ட் ரேடியஸ் கேஜ். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்கிறது என்னென்னா ரேடியஸ் கேஜ் தான். ஸோ இந்த ரேடியஸ் கேஜை வந்து ஸோ இந்த சைடு ரேடியஸ் வந்து கேஜ் ஷூட் பண்ணி ரேடியஸ் எடுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இதில் ஒரு சின்ன கேஜை வந்து ஷூட் பண்ணி ரேடியஸ் கேஜை எடுத்துக்கலாம். ஸோ இது தான் இதில் வந்து பேசிக்காக வந்து மெஷர் பண்ணுறது. ஆனால் இப்போ என்கிட்ட ரேடியஸ் கேஜ் இல்லை, நான் ஃபுல்லாகவே வெர்னியர் காலிப்பர் வச்சு தான் நான் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இதை மெஷர் பண்ணது எப்படி மெஷர் பண்ணலாம்? இப்போ இந்த ஒரு ப்ராடக்டை பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் வந்து இதில் தெரியுதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்து நம்ம பேசிக்காக ட்ரா பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமென்ஷன் நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு அப்போ ஸ்கொயர் பண்ணுறதா இருந்தால் இதில் ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை மெஷர்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம்
இங்கே இருந்து நமக்கு இந்த ரேடியஸ் வருது. ஸோ இந்த ரேடியஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகி அடுத்த ரேடியஸ் வருது. அப்போ நமக்கு இந்த ரேடியஸ் ஜாயிண்ட் ஆகி இந்த ரேடியஸ்க்கும் இடப்பட்ட இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணணும். இதை வரைக்கும் மெஷர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மெஷர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த ரேடியஸ் வரணும். ஆனால் நம்மகிட்ட ரேடியஸ் கேஜ் இல்லை. ஸோ அப்போ அதனால எப்படி பண்ணலாம், இதுக்கு அப்போ இந்த டைமென்ஷன் வர்றதுக்காக என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வெர்னியர் கேலிபர் வச்சு இதை கிராஸ் செக் பண்ணால் போதும். ஸோ அதில் கிடைக்க டைமென்ஷனை அந்த வேல்யூ வந்து போட்டால் அதுக்குரிய அந்த ரேடியஸ் வேல்யூ கரெக்டாக வந்துடும். இப்போ நான் இப்போ ஆல்ரெடி நான் டைமென்ஷன் சேஞ்ச் வச்சுருக்கேன். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள வேல்யூ எப்போவுமே டைமென்ஷன் இதை வந்து வெர்னியர் கேலிபர் வச்சு செக் பண்ணும்போது, பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸை செக் பண்ணும்போது எப்போவுமே மேக்ஸிமம் இருக்கிறத வச்சு தான் செக் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல பண்ணும்போது சில இடங்களில் டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் ரொம்பவும் செங்குத்தாக வச்சு ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த இதுக்கு நேராக வச்சு இதை செக் பண்ணணும். ஸோ இதில் 31.5 காட்டுது. ஸோ இந்த வேல்யூ 31.5. வருது. ஸோ அதை தான் நான் இங்கே டைமென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பொதுவாகவே இப்போ ஒரு ஸ்கொயராக இருந்ததுன்னா பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸை பொறுத்த வரைக்குமே 4 சைடுமே வந்து ஒரே டைமென்ஷன் வரும்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா நம்ம சில ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணும்போது சில இடங்களில் சில வேரியேஷன் வரும். ஸோ அந்த வேரியேஷன் வரும்போது சில இடங்களில் மேக்ஸிமம் 0.5 இருந்து 1 mm வரைக்கும் உள்ள வேரியேஷன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த பிளாஸ்டிக்கு உடைய அதாவது இருக்கக்கூடிய வேலைக்கும், அதாவது ஒரு இடத்துல கிடைக்க வேலைக்கும் இன்னொரு இடத்துல கிடைக்க வேலைக்கும் சேஞ்சஸ் இருக்கும். அந்த இடப்பட்ட வேல்யூவில் இருக்கிறத வந்து சம் மாடிஃபை பண்ணி சில கேல்குலேஷனை பண்ணி அதை வந்து டாலரன்ஸ் கால்குலேஷன் பண்ணி அதை வந்து வேல்யூவை நம்ம போடணும். ஸோ அதைத்தான் இதுக்குரிய டாலரன்ஸு, இடப்பட்ட வேல்யூ தான் டாலரன்ஸ் வேல்யூ நம்ம இங்கே இடத்துல இந்த பிளாஸ்டிக் காம்பனை பொறுத்த வரைக்கும் நம்ம அசியூம் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த இதுலேருந்து இந்த வேல்யூவை நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த பாயிண்ட் நமக்கு வேணும். ஏன்னா இந்த ரேடியஸ் நமக்கு வேணும், இந்த ரேடியஸ்னு வேணும். அப்போ இந்த ரேடியஸ் எங்கே இருந்து முடியுது, இப்போ இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக நான் இந்த இடத்துல நான் செக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வரும்போது இதை வந்து நான் 28ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 28, நான் 4 சைடுமே 28 நம்ம போட்டுக்குவோம். ஸோ 28 நம்ம போட்டுக்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம இந்த ரேடியஸ் வரணும். அப்போ இந்த ரேடியஸ் வரணும்னு என்னன்னு சொன்னோம்னா, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள வேல்யூ $31.6 காட்டுது என்னுடைய இதில். சாரி 36.6. இதை காட்டுது. ஸோ இவ்வளவு தான் இந்த இதுக்கு டைமென்ஷன். ஸோ இது பேஸ். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம
டிகிரி ப்ரொடெக்டரை வச்சு இது எவ்வளோ டிகிரி டேப்பராக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ அப்படி டிகிரி ப்ரொடெக்டர் இல்லைன்னா இதே நம்ம மேலே என்ன பொசிஷன் செக் பண்ணோமோ அதே போல் இந்த இதுலேயும் செக் பண்ணணும். ஸோ இதை நான் வந்து முதல்ல நான் வந்து கம்பெனியில் வச்சு நான் வந்து டிகிரி ப்ரொடெக்டர் வச்சு இதை செக் பண்ணனால இது சம் 1 mm டிகிரி தான் இதில் வருது. 1 mmக்கு குறைவாக தான் இருக்கும். 0.8 டிகிரி தான் இந்த இடத்துல வருது. ஸோ அந்த இதை தான் நான் வேல்யூ இதில் நான் போட போகிறேன். ஸோ 0.8 போட்டாலும் பரவாயில்ல, 1 mm போட்டாலும் பரவாயில்ல. ஸோ நமக்கு வந்து அந்த பீஸ் நமக்கு வந்து ரிலீஃப் ஆகி வரணும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே டோட்டல் திக்னஸ் இது நார்மலாகவே நம்ம திக்னஸ் செக் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து 5 mm காட்டுது. ஸோ இது தான் அதில் ஸோ 5 mm இந்த இதில் திக்னஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாகவே இதில் உள்ள ஹோல் செக் பண்ணுறது தான். ஸோ இந்த இதில் வந்து டைமென்ஷன் செக் பண்ணுது. 14 mm டயமீட்டர் இதில் காட்டுது. ஸோ 14 mm. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ராயிங்கை இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டில் நம்ம இது வந்து வேணால் கன்ஃபர் பண்ணி மெஷர் பண்ண ட்ராயிங் தான் இது. ஸோ இந்த ட்ராயிங்கை நம்ம எப்படி ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேரில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். இப்போ நான் இது நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட இருக்க என்ன ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேர்லையும் பண்ணலாம். கேட்டியா, க்ரியோ, சாலிட்வொர்க்ஸ், NX இதில் பண்ணலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற சாஃப்ட்வேர் NXயில் நான் வந்து இந்த ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பாருங்கள். ஸோ இது நான் ஆல்ரெடி நான் ட்ராயிங் செஞ்சு வச்சது தான். இதை நம்ம இப்போ பேசிக்காக இது நம்ம ஸ்கெட்ச் எப்படி நம்ம இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல தான். ஸோ இந்த ட்ராயிங்கில் இப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு ரேடியஸாக என்ன இருந்தாலும் இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் நம்ம இதை வந்து பண்ணணும். ஸோ இந்த ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இந்த ரேடியஸோடைய இந்த பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ அதை தான் ஸோ இந்த இடத்துல நான் 31.5ன்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இந்த 31.5. ஸோ 31.5. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஸோ இந்த மாதிரி ரேடியஸ் வரணும். அப்போ இந்த ரேடியஸ்னால் இது வந்து நார்மலாக பெரிய ரேடியஸ் கேஜஸ் தான் இது மெஷர் பண்ணணும். ஸோ இது அப்புறம் இது சின்ன ரேடியஸ் கேஜ் வச்சு மெஷர் பண்ணணும். ஆனால் இப்போ என்கிட்ட ரேடியஸ் கேஜ் இல்லாதனால ஸோ வெர்னியர் காலிப்பர் வச்சு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் தான் ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதில் இந்த ரேடியஸ் கேஜ் நமக்கு இல்லை பார்க்கணும்னா இப்போ நமக்கு அப்ராக்சிமேட்டாக நமக்கு இந்த பாயிண்ட், அதாவது இந்த சின்ன ரேடியஸ்க்கும் இந்த பெரிய ரேடியஸ்க்கும் இந்த இடப்பட்ட பாயிண்ட், இந்த பாயிண்ட்டும் அதே போல் இந்த ரேடியஸ் வந்து இந்த பட்ட பாயிண்ட், இந்த இடப்பட்ட பாயிண்ட் எவ்வளவு, ஸோ இதை பார்க்கணும். இதை தான் ஸோ இதேமாதிரி இந்த இடத்துல ஸோ இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்டும் அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட், ஸோ இப்படி 4 பாயிண்ட்டை நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதில் அஸ்யூம் பண்ணது 28 அப்ராக்சிமேட்டாக இப்போ நமக்கு வந்து அதில் வந்து ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு இதை ட்ராயிங் பார்த்தா தெரியும். ஸோ எந்த இடத்துல வந்து அது பாயிண்ட் நிற்குதுன்னு சொல்லி இதை நம்ம பார்க்கணும். ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து 28ன்னு நான் இது பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் 28. ஸோ இது 4 சைடுமே வந்து இந்த வேல்யூ இப்படி வரணும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பண்ணிவிட்டு இப்போ நம்ம 4 பாயிண்ட் வரும்போது இப்போ நமக்கு இந்த ரேடியஸ் நமக்கு இந்த இதில் வரணும், இந்த ரேடியஸ் வரணும். ஸோ இந்த ரேடியஸ்னால் அந்த பாயிண்ட் எதில் வருதுன்னா ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இடப்பட்டது தான். ஸோ இதில் வந்து ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். ஸோ இந்த ஆர்க் இந்த ஃபார்மேட் பண்ணணும். ஸோ இந்த ஆர்க் ஃபார்மேட், இந்த ஆர்க்கு ஏற்கனவே நம்ம டைமென்ஷன் பண்ண இந்த 31 இந்த லைனுக்கு டேஞ்செண்டாக நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இதை ட்ரா பண்ணி எல்லா வேலையுமே இதுக்கு வந்து நம்ம ஈக்குவலாக டேஞ்சன்ட் பண்ணி முடிச்ச பிறகு ஸோ இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்து பாக்கியாக இருக்க இடம் இந்த இடம் தான். ஸோ இந்த 4 சைட்லையுமே இந்த 4 கார்னருமே இந்த இடம்
பேக்காக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து இதில் வந்து இந்த ரேடியஸ் நம்ம வந்து போட வேண்டியது. நீங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டேஞ்சன்ட் லைனாக எடுத்துக்கும். ஸோ 4 சைட்லேயுமே நம்ம இந்த இதை ட்ரா பண்ணி முடிச்ச பிறகு ஸோ இந்த 4 வேல்யூமே ஈக்குவல் பண்ணணும். ஏன்னா இப்போ 4 வேல்யூமே ஈக்குவல் பண்ணும்போது தான் நம்ம ஒரு டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகும். இல்லை நம்ம ஒரே இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வேல்யூஷன் கொடுத்தோம்னா அதுக்கு சில எரர்ஸ் வர சான்ஸ் இருக்குது, சில டிராயிங் கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால எல்லாமே ஒரே இதில் பண்ணிட்டோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த NX CAD பொறுத்த வரைக்கும் இப்போ இதை நம்ம செஞ்சுட்டு ஸோ இப்போ நமக்கு இதுக்கு வேல்யூ கொடுக்கணும். ஸோ இதுக்குள்ள வேல்யூ நமக்கு வந்து இப்போ நார்மலாக நமக்கு இதில் ரேடியஸ் கொடுத்தா வரும். ஆனால் நமக்கு இப்போ அந்த ரேடியஸ் வந்து நம்ம எவ்வளோ ஒன்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு என்ன தெரியும், நமக்கு வந்து வெர்னியர் கேலிபர் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எடுக்கலாம், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எடுக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 36.6 வந்து ஸோ அதை தான் நம்ம இந்த வேல்யூவில் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 36.6. ஸோ இந்த வேல்யூவை நம்ம போட்டோம்னா நமக்கு உண்மையிலே அந்த ரேடியஸ் கேஜ் வச்சு நம்ம செக் பண்ணால் ஸோ அந்த வேல்யூ நமக்கு கரெக்டாக வந்து மெஷர் ஆயிடும். இப்போ நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாடல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாம்பிள் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரேடியஸ் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் நமக்கு அந்த ரேடியஸ், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ரேடியஸ் கொடுத்தீங்க, அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா எந்த ரேடியஸ் கரெக்டான ரேடியஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் இதோட முக்கியமான விஷயம். ஸோ NX பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு இந்த டிராயிங் எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி ட்ராயிங் பண்ண பிறகு கன்ஸ்டன்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிராயிங் வந்து கரெக்டாக இருக்குதா இதை செக் பண்ண. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வந்து எனக்கு ஃபுல் க்ரீன் மாதிரி காட்டும். இந்த ஃபுல் க்ரீன் என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து இந்த ஸ்கெட்ச் இஸ் த ஃபுல்லி கன்ஸ்ட்ராயிங் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துன்னா கரெக்டாக நமக்கு வந்து டிராயிங் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுலேயும் கூட நமக்கு இன்னும் இதில் வந்து சில சேஞ்சஸ் வரும். இதில் வந்து நமக்கு சேஞ்சஸ் பண்ண வேண்டிய இருக்குன்னு சொன்னால் இதில் நம்ம ஈஸியாக சேஞ்சஸ் பண்ணலாம். ட்ராயிங் இப்போ நமக்கு சேஞ்சஸ் பண்ணும்போது அந்த டைமென்ஷன் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த ஷேப் வந்து கொலாப்ஸ் ஆகக்கூடாது. இப்போ நமக்கு இதில் சேஞ்ச் பண்ணாலும் ஸோ இந்த இதுலேயும் சேஞ்ச் பண்ணாலும் கொலாப்ஸ் ஆகக்கூடாது. இந்த வேல்யூவில் எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் கொலாப்ஸ் ஆகக்கூடாது. ஸோ இது தான் இந்த ட்ராயிங்குடைய பேஸ். ஸோ அதுக்கப்புறமா நார்மல் நான் சொன்ன போல் எக்ஸ்ட்ரூடு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூடில் நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த எக்ஸ்ட்ரூடுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா இந்த 5 mm இருக்குது. ஸோ இந்த 5 mmலையும் இப்போ நமக்கு ஏற்கனவே சொன்ன போல் இந்த பிளாஸ்டிக் எப்போவுமே கொஞ்சம் டிகிரி இருக்கும், கொஞ்சம் ஆங்கிள் இருக்கும், டிராஃப்ட் ஆங்கிள் இருக்கும். ஸோ அந்த டிராஃப்ட் ஆங்கிள் இங்கே நான் கொடுத்துருக்கேன் 0.8 நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரூடுக்குள்ளேயே இந்த டிராஃப்ட் ஆங்கிள் நான் இதை கொடுத்துருக்கேன் 0.8. ஸோ இதை பற்றி ஃப்யூச்சரில் NX CAD பற்றி ஒரு வீடியோ போடலாம்னு நாங்கள் இருக்கோம். அதாவது ஃப்யூச்சரில் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இது வந்து பேசிக்காக இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ நான் இந்த கொடுத்துருக்கேன் ஆங்கிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது இருக்குது. இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட் நார்மலாக பண்ணிவிட்டு இந்த இடத்துல கூட டிராஃப்ட் ஆங்கிள்னு ஒன்று இருக்குது. இந்த டிராஃப்ட் ஆங்கிள்லையும் இந்த வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஸோ இந்த இடத்துல எட்ஜ் பிளண்ட். ஸோ எட்ஜ் பிளண்ட் இந்த இடத்துல வந்து ரேடியஸ் நம்ம கொடுக்கணும். ரேடியஸ் 0.8 ரேடியஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல 0 ரேடியஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறமா ஸோ நமக்கு வந்து இந்த வேல்யூ நமக்கு ஷெல் பண்ணணும். ஏன்னா நமக்கு இப்போ இந்த இடத்துல நமக்கு ஹோலோவாக இருக்கனால அந்த ஷெல், அப்போ இந்த ஷெல் வந்து எவ்வளோ வேல்யூ அதுக்குள்ளே அந்த பிளாஸ்டிக்குடைய காம்பனன்ஸோடைய வால் வேல்யூ. ஸோ இந்த வால்வு தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ வால் வந்து 1 mm திக்னஸ் இருக்குது. ஸோ அந்த திக்னஸ் தான் நான் இந்த இடத்துல ஸோ இந்த இதில் ஷெல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஸோ இந்த இடத்துல அந்த ரேடியஸ் நார்மலாக வரும். இப்போ நம்ம அந்த மாடலில் நமக்கு ரேடியஸ் இல்லாதனால அந்த ரேடியஸை நான் இந்த டெல் ஃபேஸை வச்சு நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 கார்னர்லேயே நான் அந்த ரேடியஸ் எனக்கு தேவையில்லை, அந்த மாடலில் இல்லை, அதனால நான் ரேடியஸ் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் போல் தான் இந்த இடத்துல ஸ்கெட்சு நமக்கு சென்டரில் நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் வரணும், இந்த ஹோல் வரணும். இந்த ஹோல் வந்து 14 இருக்குது. ஸோ அதை தான் நான் இங்கே வந்து 14 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 14 mm நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாகவே எக்ஸ்ட்ரூட் வச்சு இப்போ இதில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் வச்சு இதில் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். சப்ராக்ட் பண்ணியிருக்கேன் 5 பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து சாலிட்வொர்க்கில் யூஸ் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரூட் கட் இருக்கும். ஸோ அதை மாதிரி வச்சு ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு என்னென்ன இருக்கோ அந்த சாஃப்ட்வேர் வச்சு நமக்கு இந்த ரிவால்வ் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக ஸோ பண்ணுற மாதிரி எட்ஜ். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிளாக
ஒரு மாடலில் எப்படி இருக்குது. ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய ப்ராடக்ட் எப்படி இந்த ட்ரா பண்ணலாம். ஸோ அதை நான் கொடுத்து இன்னும் ஃபியூச்சரில் வந்து இந்த வீடியோஸ் அதில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேட்டது நன்றி. ஸோ இதை பற்றி உங்களுடைய டவுட்ஸ் என்ன, உங்களோட ஃபீட்பேக் என்ன குறித்து நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.